என்னதான் ஒரு நல்ல ஒற்றுமை தொடர்பு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைனா அரசியல்வாதிகளை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால தான் சினிமாவில் இருக்கிறவங்களாம் அரசியல் வரக்கு ஆசைப்படுறாங்களா சார்? அரசியல் என்பது ஒரு பாதுகாப்பு தேடுற ஒரு விஷயமா அவங்க களமாக மாற்றுறாங்க. அதுவும் வந்து பாஜக அரசாங்கம் வந்த பிறகு எல்லா பிரபலங்களையும் தங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு அவங்க வந்து பல நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் மாட்டிக்கிறவங்கெல்லாம் காணாமல் போயிடுறாங்க, மாட்டாமல் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், தேர்தல் நேரத்தில் இன்னும் பல சினிமா பிரபலங்கள் கதற போகிறாங்க. ஏன்னா எல்லாரையும் இவங்க கார்னர் பண்ணுவாங்க, எனக்காக பேசு, என் மேடை ஏறு அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். இங்கே வர எல்லாரும் என்னென்னா, ஒரு படம் நடிச்சிட்டாலே அடுத்தது இலக்கு வந்து முதலமைச்சர் இலக்கு, நாற்காலி கனவுல ஓடி போயிடுறாங்க. இவருக்கு ஒரு கனவு இருக்கலாம், ஒரு எம்பியாவோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு ஏதோ ஒன்று கனவு இருக்கும். அந்த அடிப்படை தான் உள்ளே வந்திருக்காரு. அது இலக்கு நோக்கி போகிறதுக்காக தான் இவ்வளோ பில்டப்லாம் பண்ணுறாரு.